ராமநாதபுரம் மக்களவை தொகுதியில் பலாப்பழம் சின்னத்தில் போட்டியிடும் ஓ பன்னீர்செல்வம் வெந்நீர் வாய்க்கால் பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். எல்லோரையும் சாப்பிட்டீங்களா என கேட்ட ஓபிஎஸ், என்ன யாராவது சாப்பிட கூப்பிட்டீங்களா என உரிமையோடு கேட்டார். அடுத்த முறை நீங்க வரும்போது நல்ல ஜம்முன்னு ஒன்று சமவத்தி சாப்பாடு நம்ம எல்லாரும் சாப்பிடுவோம். பிரதமர் நரேந்திர மோடி போட்டியிடுவதற்காக ராமநாதபுரம் தொகுதியை தேர்ந்தெடுத்து வைத்திருந்ததாகவும் தற்போது தன்னை அவர் நிறுத்தி வைத்திருப்பதாகவும் தெரிவித்த ஓ பன்னீர்செல்வம், மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தின் மாதிரியுடன் தனது சின்னம் எந்த இடத்தில் இருக்கும் என்பதை விளக்கினார். பாரத பிரதமர் அவர்கள் நிற்க வேண்டிய இந்த தொகுதியில் இன்றைக்கு அவருடைய ஆசையை பெற்று நான் இந்த தொகுதியில் வந்து இருக்கிறேன். பேர் இருக்கும், அதுக்கு பக்கத்துல என் போட்டோ இருக்கும், அது பக்கத்துல சின்னம் இருக்கும், அது பக்கத்துல பட்டன் இருக்கும். வரிசையா ஒரே வரிசையில் இருக்கு. பார்த்துட்டே வந்து அந்த பட்டனை நீங்க ஒரு சவுண்ட் வரும். சவுண்ட் வர வரைக்கும் வரைச்சிட்டே இருக்கணும். சவுண்ட் வந்து அனைத்து நிர்வாகிகள் பெயரையும் எழுதி கொடுத்து விடுங்கள், அப்புறம் நான் பேசிவிட்டு போன பிறகு திட்டிக்கிட்டு இருக்க கூடாது எனவும் ஓபிஎஸ் கூறினார். சொல்லிருங்க, அப்புறம் நான் பேசிட்டு போனதை திட்டிட்டு கூடாது. ஆரணி மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் கஜேந்திரன் அருணகிரி சத்திரம் பகுதியில் சாலையோர கடை ஒன்றில் துணிக்கு இஸ்திரி போட்டு அங்கிருந்தவர்களிடம் வாக்கு சேகரித்தார். இதேபோன்று ஆரணி தொகுதிக்குட்பட்ட செய்யாறு பகுதியில் கஜேந்திரனுக்கு ஆதரவாக முன்னாள் அமைச்சர் மூக்கூர் சுப்பிரமணியன் வாக்கு சேகரித்தார். நெல்லை காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் புரூஸுக்கு ஆதரவாக நவலடியில் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் பாட்டு பாடி ஓட்டு சேகரித்தார். இந்திய நாடு என் நாடு, இந்தியன் என்பது என் பேரு, எல்லா மக்களும் என் ஊர், எல்லா மக்களும் என் ஊரோடு இசைப்படும் துளுக்கர் என் தோழர், தேவன் இயேசு என் கடவுள், எல்லா மதமும் என் மதமே, எனக்கு எதுவும் சம்மதமே, ரகுபதி ராகவ ராஜாராம் பசித்த பாவன சீதாராம். எப்படி பாட்டு பாருங்க, எப்படி பாடியிருக்காரு பாருங்க. ஆனா இன்னைக்கு இவன சொல்றான் இந்துங்க முஸ்லீம்ங்க கிறிஸ்தவங்க இப்படி இழுத்து விடுறானே. நம்மளாம் ஒன்னா இருக்கணும்.